அத்தியாயம் 4. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம் கிரைம் பிரான்ச் ரெக்கார்ட் செக்ஷனிலிருந்து வெளிப்பட்டு ஜன்னல் அருகில் இருந்த மேஜை முன் உட்கார்ந்தார். புண்ணியகோடியின் சரித்திரம் முழுவதும் 2 கனமான ஃபைல்களில் அடங்கியிருந்தது. மெல்ல புரட்டினார் அவன் படம். உடல் அமைப்பை பற்றிய விரிவான குறிப்புகள், 10 விரல்களின் ரேகை பிரதிகள், அவன் செய்த குற்றங்களின் பட்டியல்கள், எல்லா விவரங்களும் துல்லியமாக இருந்தன. தன் பையில் இருந்து ஒரு சிறு காகிதத்தை எடுத்தார். பேனாவை திறந்து குறிப்புகள் எடுத்துக்கொண்டார். மொத்த குற்றங்களில் பெரும்பாலும் சென்னையே. முதல் குற்றம் வேலூர். பிறந்து வளர்ந்த இடம் வேலூராக இருக்கலாம். ஒவ்வொரு பம்பாய் குற்றத்திற்கு பிறகு அடுத்த குற்றம் சென்னை. கடைசி குற்றம் பம்பாய், எனவே அடுத்து சென்னைக்கு வந்திருக்கிறான் என்று சொல்லலாம். சமீபத்தில் குற்றம் இல்லை. குற்றம் செய்யவில்லை அல்லது அகப்படவில்லை. குற்றம் செய்யும் பாணியில் பெயர் புண்ணியகோடி என்று அறிவிப்பதுதான் பொதுவான அம்சமாக இருக்கிறது. போலீஸை சவால் விடும் நோக்கமாக இருக்கலாம். அப்புறம் அடிக்கடி கத்தி கீறல். என்ன தர்மலிங்கம், எங்கே இவ்வளோ தூரம்? ராஜகோபால் அவர் தோளில் கை வைத்தார். என்ன நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டுருக்கீங்க? புண்ணியகோடிங்கிறவனை பற்றி சர்க்குலர் வந்துச்சு, கொஞ்சம் ஆள் எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னுட்டு பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கேன். புண்ணியகோடி இல்லை, அவன் புண்ணியகேடி. 3 முறை ஜெயிலிலிருந்து தப்பிச்சிருக்கான். அவன் செய்முறைகளை பார்த்தீங்களா? இன்னும் பார்க்கல. ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பிலிருந்து தப்பிச்சிருக்கான். இத்தனைக்கும் சர்க்கிள் ஸ்பெஷலாக சொல்லியிருந்தோம். சுவர் ஏறிடுவானோ? இல்லை, முடியாது, அது பெரிய சுவர். பின்ன எப்படி அவனுக்கு செய்ய முடிந்தது? ஏதோ ஜெயில் முறையில் ஒரு ஓட்டை, நாம் கண்டுபிடிக்காத ஓட்டை இருக்குது. அது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. 3 தடவையும் மெட்ராஸ்லேருந்து தான் தப்பிச்சிருக்கான் பாருங்க. நாங்களும் சல்லடை போட்டு ஜில்லாவாக சலிச்சு விட்டோம். 5 வருஷமாக தலைமறைவாக இருக்கான்னு தோணுது. முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்கள் ஒரு ரிவார்டு கூட இருக்குது. ரிவார்டுக்காக இல்லை சார், இவ்வளோ தூரம் நம்ம போலீஸ் ஏமாத்திருக்கான்னா உறுத்துது. அதனால் நம்மால் இயன்ற அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துடலான்னு செய்யுங்க. நம்ம பிரான்ச்சுக்கு மாத்தல் வாங்கிட்டு வந்துருங்களேன் என்றார் ராஜகோபால். இல்லைங்க, ஸ்டேஷன் ஒர்க்கு நல்லா தான் இருக்குது. சாரி, மறந்தே போயிட்டேன், உங்கள் ஒய்ஃபு. ஆமாங்க, நானும் மறக்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி புதுசாக வித்தியாசமாக ஏதாவது பார்க்கலான்னுட்டு. ரொம்ப சாரி. அவர் தோளில் அமுக்கிவிட்டு நின்றார். தர்மலிங்கம் சற்று நேரம் ஃபைலை மறந்து வெற்று பார்வை பார்த்து கொண்டிருந்தார். ஆஸ்பத்திரியில் அவர் கையை பிடித்து கொண்டு, என்னை விட்டுவிடாதீங்க, இந்த விட்டு போயிடாதீங்க என்று கெஞ்சிய அவருடைய மனைவியின் குரல் ஒலித்தது. மேலும் குறிப்புகளில் ஆழ்ந்தார். வயது 32, சிறையில் கற்றது நெசவு, தச்சு வேலை தெரிந்தவர்கள் எங்கெங்கோ இருப்பார்கள். மாலை 6 மணிக்கு மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது சாலையின் 2 மருங்கிலும் செல்லும் கூட்டத்தை பார்த்து மலைத்தார். முதலில் சென்னையில் இருக்கிறானா என்பதே சந்தேகம். இந்த லட்சங்களில் எங்கே கரைந்திருக்கிறான்? எங்கே ஆரம்பிப்பது? எப்படி ஆரம்பிப்பது? நெசவு தொழில் தெரிந்தவர்கள் சென்னையில் அதிகம் தேவையில்லை, ஆனால் தச்சர்கள் எங்கும் தேவைப்படுவார்கள். ஆரம்ப சித்தாந்தம் ஒன்று அமைத்து கொண்டார். அது புண்ணியகோடி சமீப காலத்தில் குற்றம் எதுவும் செய்யாமல் சற்று நேர்மையான தொழில் ஒன்றில் இருக்கலாம் என்று. இதை அவரது போலீஸ் அனுபவத்தில் உள்ளுணர்வு சொன்னது. இதுவே தப்பாகவும் இருக்கலாம். அவன் அதிகம் படித்தவன் அல்ல. மற்ற மாநிலங்களுக்கு சென்றாலும் உடனே சென்னை திரும்பி இருக்கிறான். சென்னை தான் அவன் மையம். திருடும் பாணியிலும் சில புது அம்சங்கள் உள்ளன. கதவின் கீழ் தாழ்பாளை நம்பி திறப்பது, இரும்பு அலமாரிகளை திறப்பதில் 2 முறை, வீட்டுக்காரர்கள் இருந்தால் பயமுறுத்தி சேதப்படுத்தி சாவிகளை வாங்கி கொண்டு திறப்பது, எப்போதும் கத்தி கீறல் தோளில். வீட்டில் எவரும் இல்லை என்றால் பின்புறம் தகட்டை உடைப்பது. அந்த பாணி பல முறை திரும்ப திரும்ப வருவது ரெக்கார்டில் இருக்கிறது. இந்த பாணியில் திருட்டு சமீபத்தில் நிகழவில்லை. எனவே அவன் தமிழ்நாட்டில் இருந்தால் இப்போது திருடுவது இல்லை என்று நினைத்து கொண்டார். முதல்ல கட்டட வேலை நடக்கும் இடங்களில் விசாரிக்கலாம். அதுக்கு முன்னாடி அவன் ஃபோட்டோவோட காப்பீஸ் எல்லாம் எடுக்கணும். வெறுமையான தன் வீட்டுக்கு செல்ல விருப்பம் இல்லாமல் தன் நிலையத்துக்கு சென்றார். அத்தியாயம் 5. நாராயணன் தலையை குனிந்து கொண்டு அந்த குடிசைக்குள் நுழைந்தான். ஆள் உயரமே இருந்த கூரை.
குறுக்கே ஒரு கொடி கயிறு, நடு மூங்கிலில் தொங்கிய அரிக்கன் விளக்கு, ஓரத்தில் 2 பாத்திரங்கள், சாணி பச்சையாய் மெழுகி இருந்த தரை, சாமி படம், கோலம். சுத்தமாக இருக்குதே, நானே இங்கே வந்துடலாம் போல இருக்குது என்றான். இடம் போதாதியா, உன் ரூமு கொஞ்சம் பெருசு, அப்புறம் இங்கே சூழ்நிலை சரியில்லை. மூங்கில் ஜன்னலுக்கு வெளியே யாரு திலகம், புதுசாக கிராக்கி என்று ஒரு குரல் கேட்டது. நான் சொன்னேன்ல, இவங்க தான். ஒரு கலங்கிய முகம் எட்டி பார்த்தது. நேராக அவனை பார்த்து, யாரா நீ, பேட்டைக்கு புதுசா? இல்லை, நான் திலகத்துக்கு உறவுக்காரன். எப்பலேருந்து? ராத்திரிக்கு மட்டுமா? யோ போயா என்றாள் திலகம் கோபமாக. நான் கூப்பிட்டா வரமாட்டா? என்ன ரேட்டு பேசியிருக்கேன்? இப்போ நீ போக போறியா இல்லையா என்று கத்தினாள் திலகம். என்னை விட இவன் என்னடி பெரிய மம்மதனா? அவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான். திலகம் இவனை பார்த்தாள். அவள் கண்களில் சற்று கலக்கம் இருந்தது. இது பாருங்க, அனாவசியத்துக்கு கலாட்டா பண்ணாதீங்க, அப்புறம் விபரீதமாக ஏதாவது ஆயிடும் என்றான் நாராயணன். என்னடா விபரீதமா சோமாரி, நான் 10 மாதமாக சைஸு பண்ணிகிட்ருக்கேன், வேற ஆளை பிடிச்சிக்கிட்டாளா? என்ன பாபு கலாட்டா? மற்றொரு முகம் எட்டி பார்த்தது. நாம் பேட்டையில் எவ்வளோ நாள் இருக்கோம்? இந்த பதி விரத என்ன பேச்சு பேசுனா, இப்போ பாரு. என்னம்ம என்றான் மற்றொருவன். அவர்கள் இருவரும் திலகத்தை நெருங்கினார்கள். நாராயணன் பின்னால் ஓண்டி கொண்டாள். அடுப்பு, பானை, கெரசின் புட்டி, கத்தி. அவனுக்கு பிடித்தமான ஆயுதத்தை தேடினான். புண்ணிய கோடியுடைய ஆயுதம், மின்வெட்டு போல அந்த கத்தியை எடுத்தான். திலகம், என் பின்னால் வந்துடு என்றான். அவ இருவரும் நெருங்க, வாங்கடா, இப்போ தைரியம் இருந்தால் வாங்கடா. யோ பாபு போ, பயப்படாத, நான் இருக்கேன், என்ன செஞ்சுவிடுவான் அவன்? பாபு பக்கத்தில் போ பாபு. பாபு என்பவன் நெருங்க ஒரே வீச்சு. அவன் தோளில் கத்தி கீறியது. ரத்தம் உடனே பீறிட்டது. ரத்தத்தை பார்த்ததும் பாபு, இரு, நம்ம வரதம் பையில கூட்டியாரேன் என்று உடனே புறப்பட்டான். மற்றவன் கீழே மடங்கி உட்கார, ஏந்திரா என்றான் நாராயணன். ஐயோ, அடிக்கிறான் அடிக்கிறான். அடிக்கலடா, ஏந்திரிடானா? இன்னொரு தப்பா கீறி விடுவா? வேண்டாம் வேண்டாம், பின்ன ஏந்திரி. அவன் பனியன் பூராவும் இரத்த திட்டுகள் எழுந்திருந்தான். உன்னை விடமாட்டேன்டா, இருடா, வரதம் வரட்டும், இருடா, போயிடாத. நீ ஒரு நல்ல பொம்பளைக்கு பிறந்த பயலாக இருந்தா இருடா, வந்துடுறேன் என்று புலம்பிக் கொண்டு அவன் செல்ல, சாமானத்தெல்லாம் எடுத்துக்க திலகம், இந்த இடம் இனிமேல் உனக்கு உதவாது என்றான். சைக்கிள் ரிக்ஷாவில் அவளுடன் சென்றபோது அவள் வாயை பொத்தி கொண்டு குலுங்கி சிரித்தாள். ஏன் சிரிக்கிற? இல்லை, கத்தியை காட்டினதும் அந்த சிப்பாய் பைய என்ன வேகமாக ஓடிட்டான். நாராயணனுக்கு சிரிப்பு வரவில்லை. நாராயணனாக மாறின பின் முதல் தடவை தூக்கிய கத்தி. எல்லாவற்றிற்கும் அப்போதே தலைமுழுகி தீர்மானமாக இருந்த வைராக்கியம் முறிப்பட்டு விட்டதில் அவனுக்கு வருத்தமாக இருந்தது. ஆமாம், அவ்வளோ நல்லா கத்தி சுத்திரியே, முன்னாலே பழக்கமா? அவன் ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். பாத்தியாயா, ஆம்பளை துணை வேணுங்கிறது எவ்வளோ முக்கியம் பாத்தியா? இனி எனக்கு கவலையே இல்லை. நீ என்னை காப்பாற்றினதுக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன், கொண்டாயா உன் கையை என்று அவன் கையை எடுத்துக்கொண்டு அதன் மேல் ஒரு முத்தம் கொடுத்தாள். இதுக்காக நிறைய கத்தி வீசலாம் போல இருக்கே என்று சிரித்தான் அவன். பஸ் ஸ்டாண்டில் இறங்கி கொண்டு அத்தனை ஜாமான்களை பஸ்ஸில் ஏற்றுவானோ என்று சந்தேகத்து அந்த வழி சென்ற ஆட்டோ ரிக்ஷாவை அப்பா தாயே என்று கெஞ்சி நிறுத்தி மயிலாப்பூர் என்றதும் அவன் மலைக்க எக்ஸ்ட்ரா கொடுக்கிறேன் என்று சொல்லி சம்மதிக்க வைத்து ஒரு பொறுப்புள்ள கணவன் போல் நடந்து கொண்டான். இந்த ரேட்டில் செலவழிச்சோம்னா 2 பேர் கூலியும் 2 நாளில் காலியாக போயிடும் போலிருக்கே. அவனுக்கும் உற்சாகமாக இருந்தது. இலக்கற்று இயங்கி கொண்டிருந்த அவன் நாட்களுக்கு புதிதாக ஒரு அர்த்தம் ஏற்பட்டது போல் இருந்தது. அவனுக்கும் அவளுடன் அந்த அர்த்தமற்ற சினிமா பாட்டை பாட வேண்டும் போல் இருந்தது. தன் மேல் பட்ட அவள் மேல் சுவாதீனமாக கை வைத்து அழுத்த வேண்டும் போல் இருந்தது. வேண்டாம், இன்று குடிசைக்கு வந்து அவளை கேட்ட அந்த 2 பேருக்கும் உனக்கு வித்தியாசம் இருக்கிறது. உன் குறிக்கோள் அவள் உடல் அல்ல, ஒரு நட்பு. உன் பாலை வாழ்க்கையில் முதலாக கிடைக்கப் போகும் நட்பு. நட்பு என்றுதான் இதை சொல்ல வேண்டும். காதல் என்பதெல்லாம் பெரிய வார்த்தை. சிநேகிதி, என் முதல் சிநேகிதி.
ஆட்டோ ரிக்ஷா கரடு முரடான பாதையில் செல்லும்போது அவள் மேல் அடிக்கடி படுவதை விரும்பி ரசித்தான். பாதை முழுவதும் அப்படியே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தான். தன் கைகளை எடுத்து அவளை தோளில் அணைத்து கொண்டால் என்ன? வேண்டாம், இன்றைக்கு வேண்டாம், நிறைய சமயம் இருக்கிறது, அவசரமே இல்லை. என்னை போலீஸ் பூராவும் மறந்து விடட்டும். இப்போதே மறந்திருப்பார்கள், இன்னும் ஓராண்டு பொறுக்கலாம். அதற்குள் சற்று பெரிய வேலை, சற்று வசதிகள். இவள் இனிமேல் கூலி வேலைக்கு போக வேண்டாம். என் மனைவி வீட்டில்தான் இருக்க வேண்டும். ஆமாம், இவள்தான் கடைசியில் இவள்தான் எனக்கு மனைவியாக வாய்க்கப் போகிறாள். இவள்தான் எனக்கு உயிர் வாழ்வதில் ஒரு அர்த்தம் உண்டு பண்ண போகிறாள். மெல்ல மெல்ல, அவசரமே இல்லாமல் நட்பு உருவாக்கி முதிர்ந்து அவளை சம்மதம் கேட்டு மனம் முடித்து அப்புறம்தான் அவளை தொட வேண்டும். நான் நாராயணன், புண்ணியக்கொடி அல்ல. சந்து சந்தாக பெண்ணை தேடி பணத்தை வாரி இறைத்த புண்ணியக்கொடி அல்ல. நான் நாராயணன், ஒரே ஒரு பெண்ணுக்காக ஏங்க போகும் நாராயணன், அவளுக்காக உயிர் வாழப்போகும் நாராயணன். இன்றைக்கு கத்தி வீசிய அந்த கணத்தில் கொஞ்சம் புண்ணியக்கோடி திரையை திறந்து வெளியே வந்து விட்டான். ஆனால் அவனை அவசர அவசரமாக துரத்தி அனுப்பிவிட்டேன். இனி அவன் வரமாட்டான், வரக்கூடாது. அத்தியாயம் 6. காலை எழுந்ததும் அவள் புன்னகையில் விழித்தான். லேசாக கொரட்டை விடுறியா நீ என்றாள். லேசா என்ன, நிறையாவே விடுவேன், எனக்கே கேட்கும். அவள் தன் பெட்டியை ஒரு ஓரத்தில் ஒதுக்கி வைத்திருந்தாள். கொடியில் அவன் பேண்ட் தொங்கும் இடத்திலிருந்து மரியாதையாக சற்று ஒதுங்கி அவள் பருத்தி சேலை தொங்கியது. ஒரே ஒரு வட்ட கண்ணாடி அலமாரியில் ஒண்டி இருந்தது. அதன் அருகில் குங்கும சிமிழ், ஒரு பவுடர் டப்பா, அவளது டிரான்சிஸ்டர். ஓரத்தில் ஸ்டவ் அடுப்பு எரிந்து கொண்டிருந்தது. அதன் மேல் ஒரு அலுமினிய வானலியில் உப்புமா தயாராக்கி கொண்டிருந்தது. குளிச்சுட்ட போல் இருக்கே. இப்படி காலையில் எழுந்து போயிட்டேன், குழாயடியில் கூட்டமே இல்லை, துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டேன். உப்புமா திங்கிறியா? என்ன இதெல்லாம்? ஏயா, எனக்கு நீ இருக்க இடம் கொடுத்துருக்க, உனக்கு உபயோகமாக நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? நீ இங்கே சும்மா இருந்தாலே போதும் திலகம். முதல் முறையாக இந்த ரூமு பளிச்சுன்னு இருக்கு நீ வந்ததாலே. ஆமாம், நானும் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை ஒப்பேத்திடுறேன், பார்த்துட்டேறேன். நேரமாவது பல் தேய்ச்சி குளிச்சுட்டு கிளம்பு, வேலைக்கு போகணும். அத்தியாயம் 7. காலை தர்மலிங்கம் போலீஸ் நிலையத்துக்கு வந்தபோது இன்று செடிகளுக்கு தண்ணீர் விட வேண்டும், மறுபடி அந்த புண்ணியக்கொடி கேஸை தொட வேண்டும் என்று தீர்மானித்தார். தரையில் ஒரு காகிதம் கிடந்தது. அதை பொறுக்கி குப்பை கூடையில் போட்டு, ஏமா பெருக்கிறதுக்கு ஆள் வரலையா என்று சத்தமிட்டார். உள்ளே தன் அறைக்குள் நுழையும் முன் நேராக நடந்து நிலையத்தின் பின்பகுதிக்கு சென்றார். இரவு பிடித்து காவலில் அடைத்து வைக்கப்பட்ட ஆசாமிகள் கம்பியை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். பரட்டை தலை, கிழிந்த பனியன், முரட்டு உடல்கள். முதலாளி, அனாவசியமாக என்னை போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க, விட்டுருங்க என்று அலறினான் ஒருவன். தர்மலிங்கத்துக்கு இவர்கள் மேல் தயவு தாட்சணியமே கிடையாது. ராத்திரி குற்றம் பெரும்பாலும் குடித்த கேஸாகத்தான் இருக்கும். என்னையா கேஸு என்றார் கான்ஸ்டபிளிடம். குடி, அடித்தடி. உன் பேர் என்ன? பாபு சார். முதலாளி, எஜமானே, சீமானே, என்னை விட்டுருங்க, வேலைக்கு போகணுங்க. நான் ஏதோ கொஞ்சம் குடிச்சிருந்தேன், அவ்வளோதாங்க. கம்பிகள் வழியாக அவன் முடியை பிடித்து நிமிர்த்தி, பொய்யாடா சொல்கிற, சண்டை போட்டிருக்க, நீ யாரா என்றான். ரங்கன் என்றான் இன்னொருவன். தோளில் என்ன காயம்? பாபுவோட சண்டை போட்டியா? பாபு இல்லைங்க, அது வேற ஆள். அவனை பிடிக்காம எங்களை பிடிச்சி அடைச்சி வச்சுருக்காங்க. ராத்திரி ஃபுல்லு தண்ணி சார், 2 பேரும். சரி, இந்த காயம் எப்படி வந்துச்சு? அது புதுசாக ஒரு ஆளுங்க, பொம்பளை விஷயம். யாரா புது ஆள்? அதை ஏன் கேட்குறீங்க? கத்தியை எடுத்து தோளில் சரக்குன்னு கீறி போட்டான் சார், மின்னல் மாதிரி. கூட்டாளிகளை அழைச்சிட்டு வர்றதுக்குள்ளே ஓடியே போட்டான் சார். தர்மலிங்கம், ஏய் ரங்கா, கிட்டவா என்றார். அவன் தோளில் சுத்தமாக 4 அங்குல கீறல், ரத்தம் பொங்கி உறைந்திருந்தது. கத்தி வச்சிருந்தானா? இருட்டில் தெரியலிங்க, சரையல்னு பாஞ்சிட்டான். கத்தி கீறல் வலது தோளில். அந்த ஆள் எப்படி இருந்தான்? சின்ன பையல்னு சொல்ல முடியாது, நடுத்தரமாக இருந்தான். கொஞ்சம் இரு. தன் மேஜைக்கு சென்று புண்ணியக்கொடியின் புகைப்படத்தை எடுத்து வந்தார். இந்த பாரு, இந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரி ஆளா? இல்லைங்க, அவன் வேறு மாதிரி இருந்தான். அவனை நாங்கள் வெளிச்சத்தில் நல்லா பார்க்கலிங்க. பாபு, அதை காட்டுங்க என்றான். அவன் தாடி மீசையெல்லாம் வச்சிட்டு இருந்தான் சார். அப்படியா? தர்மலிங்கம் தன் பையிலிருந்து பேனாவை எடுத்து அந்த புகைப்படத்திற்கு சுமாராக மீசை தாடி வரைந்தார். இப்போ பாரு.
பாபு கண்களை குவித்து கொண்டு பார்த்து, இப்போ கொஞ்சம் அவன் மாதிரி தான் தெரியுது. ரங்கன் எட்டி பார்த்து, ஆமாடா என்றான். தர்மலிங்கம் சற்று படபடப்புடன், கான்ஸ்டபிள் ஜீப்பை ரெடி பண்ணுங்க, இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வாங்க, அங்கே போகலாம். சார், நீங்கள் இது புண்ணியக்குடியாக இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? இருக்கலாம். வெளியே வந்ததும் பாபுவும் ரங்கனும் அவர் காலை பிடித்து, எங்களை விட்டுருங்க என்றார்கள். உங்களை யார் விட போகிறா? முதல்ல அந்த இடத்த அடையாளம் காட்டுங்க. எங்கே வேணுமாலும் வர்றவங்க, இங்கே மட்டும் திருப்பி அடைச்சிடாதீங்க. பாயா முதல்ல. இதாங்க அந்த குடிசை என்று காட்டினான். கதவு திறந்திருந்தது. உள்ளே சென்றார். காலியாக இருந்தது. வெளியே வந்தார். இந்த பக்கத்து வீட்டில் யாருமா? இந்த குடிசைக்குள்ளே இருந்தவங்க பேர் என்ன? திலகமுங்க. எங்கே அவங்க? ராத்திரி சைக்கிள் ரிக்ஷா வச்சு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ராத்திரி கொஞ்சம் அடித்தடி ஆயிடுச்சுங்க. கூட்டிகிட்டு போன ஆள் யாருன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. இங்கே சைக்கிள் ரிக்ஷா ஸ்டாண்டு எங்கேயா இருக்குது? மெயின் ரோடு போகணுங்க. தாடி மீசையெல்லாம் வச்சுருந்தான். பேட்டைக்கு புதுசு. அந்த அம்மா தனியாக தான் இருந்துச்சா? ஆமாங்க. கட்டடத்தில் கூலி வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. நல்ல பொண்ணு. ஒரு கிழவி கூட இருந்துச்சு. கொஞ்ச காலமாக அதுவும் இல்லை, தனியாக தான் இருந்தது. சரி, பார்த்துடலாம். இன்ஸ்பெக்டர் மறுபடி ஜீப்புக்கு வந்தார். புண்ணிய கொடி தான் அது, நிச்சயம் அவன்தான். அவன் அடையாளம், அவன் முத்திரை, கத்தி விளையாட்டு, தோளில் கீறல். ஏய் பாபு, இங்கே வா. நடுங்கி கொண்டே அவன் வந்தான். என்ன நடந்தது? விவரமாக சொல்லு. ஒன்றும் இல்லைங்க. இந்த ரங்கம் பயலுக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு. ரொம்ப நாளாக பல கட்டிகிட்டு இருந்தான். ராத்திரி ஒரு புது பயலோட வரவும் இவனுக்கு கடுப்பாகி போச்சு. போய் கேட்டிருக்கான். சண்டை வந்துருச்சு. அவன் சரக்குன்னு கத்தி எடுத்து கீறிப்பிட்டான். என்ன வேகம்! போயப்போ இந்த ஆளை அழைச்சிக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் மருந்து போட்டு கட்டு. அவன் வணங்கி விட்டு, இனிமேல் செத்தாலும் குடிக்க மாட்டேங்க என்றான். அடுத்த தடவை மாட்டிப்பேல. சைக்கிள் ரிக்ஷா நிலையத்தில் அடுத்து விசாரித்தார். ஆமாங்க, ஒரு தாடி வச்ச ஆளும் ஒரு பொம்பளையும் இருந்தாங்க. பொட்டி, ஸ்டவ்வு, டப்பா எல்லாம் வச்சுருந்தாங்க. பஸ் ஸ்டாண்டில் தான் கொண்டு போய் விட்டேன். ஆட்டோ ரிக்ஷாவில் ஏறி போயிட்டாங்க. எந்த பக்கம்? இந்த பக்கமா அந்த பக்கமா? இதோ இப்படி தான் போனாங்க. ஓ, நகரத்துக்குள் சென்று இருக்கிறான். கூலி வேலை. இங்கு இருந்து அருகாமையில் கட்டட தொழில் நடக்கும் இடங்களில் விசாரிக்க வேண்டும். ஆட்டோ ரிக்ஷா எந்த பக்கம் இருந்து வந்துச்சு? அது எதிர்த்த பக்கத்தில் இருந்து வந்துச்சுங்க. முதல்ல வரமாட்டேன்னு சொன்னால், நான் கூட போயிட்டு வையா, எக்ஸ்ட்ராவா ஏதாவது கொடுப்பாங்கன்னு சொன்னேன். சவாரி எங்கேன்னு ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? இல்லைங்க. அப்போ ராத்திரி எத்தனை மணி இருக்கும்? 9:30 10 மணி இருக்குங்க. சினிமா விட்டாச்சு. அத்தியாயம் 8. நாராயணனும் திலகமும் மயிலாப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்றார்கள். திலகம் சற்று நொண்டுவதை கவனித்தான். என்ன காலில்? சாரத்தில் ஏறினப்ப அந்த கம்பி குத்திடுச்சு. அது என்னடானா இப்போ தான் வலிக்குது. அவள் காலை பார்த்தான். நல்லா அடிபட்டிருக்கே. இன்னைக்கு வேணா வேலைக்கு போகாமல் இருந்துரு. ஒரு நாள் கூலி போயிடும். இந்த பார் திலகம், இனி நீ வேலையக்கே போவேணாம். உழைச்சி சம்பாதிச்சு உன்னை காப்பாற்றுறது என் பொறுப்புன்னு வச்சுக்கோ. யோ, என்னால் நடக்க முடியும் யா. இல்லை, காயம் சீழு பிடிக்கிற மாதிரி இருக்குது. முதல்ல இதை கவனிக்கலாம். வா, டாக்டர்கிட்ட காட்டலாம். சச்சி, அதெல்லாம் வேண்டாயா. சுண்ணாம்பு வச்சா சரியாக போயிடும். வேலையை எதுக்கு விடணும்? நீ வா, ஏன் சொல்கிறேன். யோ, ஒரு நாள் கூலி போயிடுமேயா. நான் ரெட்டிப்பாக சம்பாதிக்கிறேன். வா. எப்படி? எனக்கு நிறைய வேலை தெரியும். எப்போதாவது அந்த டாக்டரிடம் சென்றிருக்கிறான். ஏழ்மையின் விளிம்பில் இருப்பவர்களுக்கென்றே ஒரு டாக்டர் 3/4 ரூபாய் 1 ரூபாய் என்று இப்படி தான் வாங்குவார். அந்த நெருக்கமான டாக்டரின் அறைக்குள் சென்றார்கள். இவளுக்கு காலில் காயங்க. காட்டுமா? என்ன, புருஷன் கூட சண்டை போட்டியா? சூடு காய்ச்சி இழுத்து விட்டானா? ஏயா? இல்லைங்க, கம்பி குத்திருச்சு என்று அவனை பார்த்து சிரித்தாள். புருஷன் என்று சொன்னது அவனுக்கு இனிப்பாக இருந்தது. அவர் என் புருஷன் இல்லைங்க என்று அவள் சொல்லாதது மேலும் இனித்தது. அவனை பார்த்து அவள் சிரித்ததில் இருந்த அந்யோன்யம் திகட்டியது. கட்டுடன் வெளியே வந்து அவனுடன் நடக்கும்போது, இப்போ நம்ம 2 பேரும் எல்லாரும் புருஷன் பஞ்சாதின்னு சொன்னால் நம்புவாங்க தான் போல் இருக்குதியா என்றாள். அப்படியே இருந்துட்டு போகட்டுமே என்றான். ஆளை பாரு. அவனை பார்த்து செல்லமாக தள்ளினாள். காஃபி சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து அவளை அறைக்குள் அழைத்து சென்றான். நான் வேலைக்கு போகிறேன், நீ ரூம்லேயே படுத்துரு. நான் 5:30 மணிக்கெலாம் வந்துடுறேன் சாப்பாட்டுக்கு என்றான் சினிமா பாணியில்.
நான் பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வா, உன் வீட்டை பற்றி இனிமேல் கவலைப்படாதே. பஸ்ஸில் செல்லும்போது மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தான். அவன் வாழ்வில் புதிய அர்த்தங்கள் ஏற்பட்டது போல உணர்ந்தான். ஜன்னலுக்கு வெளியே காட்சிகள் எல்லாம் அவனுக்காக வைக்கப்பட்டது போல் இருந்தன. பாதை என்னுடையது, இந்த மின்சார தூண் என்னுடையது, தூரத்தில் தெரியும் அந்த தகர கொட்டகை, அதை ஏறக்குறைய தழுவி கொண்டு செல்லும் பஞ்சு மேக வானம் எல்லாம் என்னுடையது. மிதந்தான். அத்தியாயம் 9. இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம் மெதுவாக ஜீப்பில் அந்த சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார். இந்த பகுதியில் நிறைய கட்டட வேலை நடக்கிறது. ஒவ்வொன்றாக விசாரித்து பார்க்கலாம். முதலில் ஒரு அரை கிரவுண்டில் கட்டப்படும் சிறிய வீடு. கொல்லத்து மேஸ்திரியை விசாரித்தார். 4 சின்ன பசங்க, 4 பொம்பளைங்க, அவ்வளோதாங்க இங்கே வேலை செய்கிறது. எல்லாரும் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது சற்று விஸ்தாரமான 3 மாடி கட்டடம். கான்ட்ராக்டர் அந்த ஃபோட்டோவை பார்த்து, தாடி வச்சுக்கிட்டு யாரும் கிடையாதுங்க எங்கிட்ட என்றார். அடுத்து ஒரு தொழிற்சாலைக்கான அரைக்குறை கட்டடம். சிமெண்ட்டு கிடைக்காம தவிக்கிறாங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வேலையே துவங்குது. சரி, இந்த ஆளு முந்தி உங்ககிட்ட எப்பயாவது வேலை செஞ்சுருக்கானா என்று ஃபோட்டோவை காட்டினார். இவன் மாதிரின்னு சரியாக சொல்ல முடியாது, ஆனால் தாடி வச்ச ஆள் ஒருத்தன், சண்முகன்னு ஒருத்தன் என்கிட்ட இருந்தான். இப்போ அவன் இல்லை. அவன் அட்ரஸ் கிடைக்குமா? தினக்கூலிங்க, அட்ரஸ் எல்லாம் கேட்டு வச்சுக்க மாட்டோம். 5 இடங்களில் விசாரித்தும் சரியாக ஒன்றும் பெயரவில்லை. அழுத்து கொண்டு ஜீப்பில் ஏறினார். திரும்ப ஸ்டேஷனுக்கு போப்பா என்றார். பொறுமை, நிறைய பொறுமை வேண்டும். புண்ணியகோடி சென்னையில் இருக்கலாம் என்பது தெரிகிறது. அந்த ஆசாமிதான் புண்ணியகோடி என்பதற்கு ஆதாரமும் அதிகம் இல்லை. ஒரே ஒரு கத்திக்கீரல், அது அவனா? பொறுமை. ஆரம்பித்ததை முடித்து விடலாம். ஜீப்பை நிறுத்துப்பா, திரும்பி இந்த ரோட்டில் இன்னும் கொஞ்சம் போகலாம் என்றார். ஏறக்குறைய 3 மைல் வந்துவிட்டார். இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிறதே. அரும்பாக்கத்தில் இருந்த அந்த பெண் இதுவரை வருவாளா என்ன? ஹிந்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி என்று போர்டு எழுதியிருந்தது. உள்ளே கட்டட வேலை சுறுசுறுப்பாக நடந்து கொண்டிருந்தது. கடைசியாக இங்கு விசாரித்து முடித்து விடலாம். நிறுத்துப்பா. நாராயணன் பஸ்ஸை விட்டு இறங்கி வேகமாக நடந்தான். இன்றைக்கு கொஞ்சம் லேட்டு. முதலாளி சத்தம் போடுவார். கன்ஸ்ட்ரக்ஷனை நெருங்கினான். போலீஸ் ஜீப்பை பார்த்து திடுக்கிட்டான். போலீஸ் எதுக்கு இங்கே நிற்கிது? உள்ளே செல்வதற்கு முன் சற்று தயங்கினான். இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் சாரத்தில் ஏறி நிற்பதை பார்த்தான். வேண்டாம், இப்போது அங்கே போக வேண்டாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அவர்கள் சென்றதும் நுழையலாம். எதற்காக வந்தார்கள் என்று விசாரிக்கலாம். நாராயணன் சாலையில் எதிர்ப்புறத்தில் நடந்து சற்று தூரம் நடந்து ஒரு சந்தில் திரும்பி உள்ளே சென்று ஒரு டீ கடையில் நுழைந்து கொண்டான். தர்மலிங்கம் கான்ட்ராக்டர் இளைஞனை அணுகி, அவன் போலீஸை கண்டதும் சற்று பயமின்றி, என்ன சார் என்றார். திலகம்னு ஒரு பொண்ணு இங்கே வேலை செய்கிறதா? திலகம், இருங்க, மஸ்டர் ரோலை பார்த்து சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் காத்திருந்தார். சுற்றிலும் பார்த்தார். சுறுசுறுப்பாக வேலை நடந்து கொண்டிருந்தது. தெரிந்தவரை தாடி மீசையுடன் யாருமே அங்கே இல்லை. திலகம்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சிட்ருக்கு. ஆமாம் என்றான் இளைஞன். எங்கே கூப்பிடுங்க. மேஸ்திரி, திலகம்னு ஒரு பொண்ணு வேலை செய்தே, அதை கூப்பிடுங்க என்று கீழே நோக்கி ஆணையிட்டான். மேஸ்திரி அங்கே இருந்து, திலகம் இன்னைக்கு வேலைக்கு வரலிங்க என்றார். யோ, சரியா பாரியா என்றார் இன்ஸ்பெக்டர் மேஸ்திரியிடம். ஏங்க, மேஸ்திரிக்கு அவங்க எல்லாரையும் நல்லா தெரியுங்க. என்ன விஷயம்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் முதல்ல சரியாக பார்க்க சொல்லுங்கள். மேஸ்திரி, சரியாக பார்த்து சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டர் புண்ணியகோடியின் படத்தை காட்டினார். இந்த ஆளு முகத்தை பார்த்த மாதிரி இருக்கா? இது என்ன பேனால் தாடி போட்டிருக்கு? இல்லை, மீசை தாடி வச்சிருப்பான். ஃபோட்டோவில் மீசை தாடி இல்லை, நான் வரைஞ்சேன். அந்த இளைஞன் அதை பார்த்து விட்டு சற்று யோசித்தான். அசப்பில் என்கிட்ட வேலை செய்கிற ஒரு நாராயணன் ஒருத்தர் இருக்கான், அவனை மாதிரி தான் இருக்குது, ஆனால் சொல்ல முடியாது. மேஸ்திரி, நாராயணனை கூப்பிடுங்க. நாராயணனும் வரலிங்க. நாராயணன், அதுவா அவன் பேர்? சரியாக சொல்ல முடியலிங்க. அவனும் இன்றைக்கி வேலைக்கு வரல. வருவானா? அவன் கை கடிகாரத்தை பார்த்து, மணி 10 ஆச்சு, வரமாட்டான்னு தான் நினைக்கிறேன். காலையில் 7 மணிக்கே வந்திருக்கணும். விஷயம் என்ன சொல்லுங்க. ஒரு சந்தேகம்தான். அவன் ஒரு பழைய குற்றவாளியாக இருப்பான்னு சந்தேகம். அவனும் அந்த பொண்ணும் சிநேகமா?
2 பேரும் சேர்ந்து போனாங்க. ஸ்நேகம்னெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் நாராயணனை எனக்கு தெரியும். அவன் ஒன்றும் கேடியாக இருக்க முடியாது. ரொம்ப நம்பகமான ஆசாமி. வேலை ஒழுங்காக போவான், பேங்க்கில் போய் பணம் எடுத்துகிட்டு வருவான், ஒரு பைசா தொட மாட்டான், அப்பழுக்கு இல்லாத கணக்கு, அதிகம் பேச மாட்டான், ரொம்ப நல்ல ஆசாமி. அவனை ஒரு குற்றவாளின்னு நினச்சி கூட பார்க்க முடியாது. மறுபடி படத்தை பார்த்து, இல்லைங்க, என் கண்ணு ஏமாத்துது, இவன் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியா? எத்தனை நாளாக உங்களுக்கு அவனை தெரியும்? 2 வருஷமாக தெரியும் சார். அவன் இப்போ இங்கே வருவானா? இன்றைக்கி இனிமேல் வரமாட்டான்னு நினைக்கிறேன். பாதி நாள் வேலை ஆயிடுச்சே. என்ன வேலை செஞ்சிட்ருக்கான்? காங்க்ரீட் மிக்சரில். தச்சு வேலை ஏதாவது செய்வானா? அவன் வந்தால் நான் ஸ்டேஷனுக்கே அனுப்புகிறேன் சார். வருவானா? நாளைக்கு வருவான் சார். இன்றைக்கி இனிமேல் வருவான்னு தோணலை. அவன் கையெழுத்து ஏதாவது இருக்குதா? கையெழுத்தா? மாஸ்டரில் கையெழுத்து போட்டதா ஞாபகம் இல்லை. தமிழில் சில வேலைகளில் போடுவான். பெரும்பாலும் இவங்கிட்ட கட்டவிரல் ரேகை தான் வாங்கி பதிச்சுப்பேன். இன்ஸ்பெக்டர் பிரகாசமானார். எங்கே முதல்ல அதை காட்டுங்க சார். நீங்கள் எதுக்குன்னு சொல்லணும். அவர் ஆயாசத்துடன், பயப்படாதீங்க, ஒரு விதமான சந்தேகத்தின் பேரில் தான் விசாரிச்சுட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த ஆள் நாராயணன் தங்கமான ஆசாமி தப்பு தண்டா செய்ய மாட்டான்னு. அது ஒரு அபிப்பிராயம். அதையே கைரேகை வச்சுக்கிட்டு சுலபமாக தீர்மானமாக சொல்லிடலாம் இல்லையா? நான் அந்த நாராயணன் வேறுள்ள ஆசாமின்னு நினைக்கிறேன். அந்த வேறு ஆசாமியோட விரல் ரேகைகள் எங்ககிட்ட இருக்குது. 2ஐயும் ஒத்து பார்த்துட்டா விஷயம் தீர்ந்துடும். காட்டுங்க. இதை கேட்குறதுக்கு எனக்கு சட்டப்படி உரிமையே இருக்குது. அந்த மஸ்டர் ரோல் காகிதத்தை இன்ஸ்பெக்டர் ஆவலுடன் பார்த்தார். நாராயணன். இனிஷியல் எதுவும் இல்லை. அதன் எதிரே ஆஜர் கணக்கு, வார இறுதியில் வாங்கிய சம்பளத்துக்கு சாட்சியாக அவன் இடது கை கட்டை விரல் அடையாளம் துல்லியமாக இருந்தது. இந்த மஸ்டர் ரோல் முடிஞ்சிச்சுல? பேமெண்ட் எல்லாம் ஆயிடுச்சுல்ல? ஆமாம் சார். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நாளைக்கு திருப்பி தந்துடுறேன். எடுத்துக்கொண்டார். இளைஞன் தயங்க, கவலைப்படாதீங்கன்னு சொன்னேன்ல, இதனால் உங்களுக்கு எதுவும் போலீஸ் தொந்தரவுலாம் வராது, பயப்படாதீங்க. போலீஸ்னா ஏன் மிரள்றீங்க? படித்தவங்க தானே. சரி, எடுத்துகிட்டு போங்க, ஆனால் திருப்பி கொடுத்துருங்க, கணக்குக்கு வேணும். நிச்சயமா நான் வரேன். ஆனால் அந்த ஆசாமி வந்தால் நீங்கள் எதுவும் கேட்க வேண்டாம். ஏன்னா அவன் மேலே சந்தேகம்தான் இருக்கே ஒழிய ஊர்ஜிதமாகலை. இந்த விரல் ரேகையை லேபில் வச்சு ஒப்பிட்டு பார்த்த பிறகு தான் தீர்மானமாக சொல்ல முடியும். அது வரைக்கும் நீங்கள் எதுவும் சொல்லிடாதீங்க, என்ன? சரி சார். அப்புறம் அந்த ஆளோட வீட்டு விலாசம் ஏதாவது இருக்குதா உங்ககிட்ட? இல்லைங்க, அவன் வீட்டு விலாசம்லாம் நாங்கள் கேட்டு வச்சுக்கிறது இல்லை. எங்கே இருக்கான்னு எப்போவாவது சொன்னதாக ஞாபகம் இருக்கா? சார், நாளைக்கு வந்துடுவான் சார், கேட்டு வச்சுக்கிறேன் சார். வேண்டாம், கேட்காதீங்க. நான் மறுபடி நாளைக்கு வரேன். அது வரைக்கும் அவங்ககிட்ட ஒன்றுமே கேட்க வேண்டாம். நீங்கள் அவன் நல்ல ஆளுன்னு சொல்லிட்டீங்க. அனாவசியமாக எதுக்கு சந்தேகத்தை அவன் பேரில் திணிக்கணும்? வரேன், நாளைக்கு மறுபடி சந்திக்கலாம். இன்ஸ்பெக்டர் கீழே இறங்கி வந்து ஜீப்பில் ஏறிக்கொண்டார். அவர் கையில் நாராயணனின் விரல் ரேகை இருந்த காகிதம் இருந்தது. கான்ஸ்டபிள் டிரைவர் சீட்டில் வந்து உட்கார, நேராக லேபுக்கு போப்பா என்றார். ஜீப் சீறி புறப்பட சந்தின் முனையிலிருந்து அது செல்வதை நாராயணன் பார்த்து கொண்டு அது சென்று மறைந்ததும் மெதுவாக கட்டடத்தை அணுகினான். முதலாளி பையன் முதல் மாடியில் நிற்பதை பார்த்தான். நாராயணன் வருவதை அவன் பார்த்தான். அங்கிருந்து கை கடிகாரத்தை காட்டி, இவ்வளவு லேட்டாக வரியே என்று சைகையில் தெரிவித்தான். மன்னிச்சுக்குங்க என்று கும்பிட்டான். சரி சரி, வேலையை பாரு என்று சைகை. நாராயணன் மிக்சரின் அருகில் சென்றான். அங்கே நின்றிருந்த சுலைமானிடம், என்ன பாய், போலீஸ் ஜீப்பு வெளியே போகிறத பார்த்தனே, எதுக்கு வந்தாங்க? அவங்க எதுக்கு வந்தாங்களோ தெரியல, ஆனால் திலகத்தையும் உன்னையும் அவங்க வந்த பிற்பாடு கூப்பிட்டாரு முதலாளி. திலகம் இன்னும் வரல, நீ இப்போ தான் வந்திருக்க. நாராயணன் துணுக்குற்றான். எதுக்கு என்ன கூப்பிடணும்? சரி, முதலாளிக்கிட்டேயே போய் கேட்டுடலாம். கை வேலையை விட்டுவிட்டு கை கழுவி கொண்டு சாரத்தில் ஏறி சென்று முதலாளியை சந்தித்தான். வாயா நாராயணன். சார், மன்னிச்சுக்கோங்க, லேட் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியிருந்துச்சு. ஒரு சின்ன விஷயம் கேட்கணுங்க உங்ககிட்ட. இப்போ போலீஸ் வந்திருந்தாங்களாமே, என்ன கூப்பிட்டீங்களாமே? அந்த பையன் யோசித்தான். முதலில் சொல்ல வேண்டாம் என்று தான் முடிவு செய்திருக்க வேண்டும். ஒரு முறை நாராயணன் முகத்தை பார்த்தான். தெளிவாக, களங்கமில்லாமல் இவனது பார்வையை சந்திக்கும் கண்கள். இவன் எப்படி பழைய கேடியாக இருக்க முடியும்? அபத்தம்.
இவனிடம் சொல்லிவிடலாம். இதை பாரு நாராயணன், போலீஸ் வந்திருந்தார், என்கிட்ட ஒரு ஃபோட்டோவை காட்டினார். அது என்னவோ அசப்பில் பார்த்தா உன் படம் மாதிரி தான் இருந்துச்சுப்பா. தாடி மீசையெல்லாம் கையால் வரைஞ்சிருந்தாலும் ஜாடை ஒன்றை போலவே இருந்தது. அவர் வேறு எதுவும் சொல்லாமல் நீ இந்த ஆளை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமாம் இந்த மாதிரி மூஞ்சி உள்ள ஆள் நம்மக்கிட்ட வேலை செய்கிறான், பேர் நாராயணன்னு சொன்னேன். உடனே அவர், இவன் பழைய கேடி சார் அப்படின்ட்டாரு. உடனே நான் சிரிச்சிட்டேன். அப்படின்னா நிச்சயமாக நம்ம நாராயணனா இருக்க முடியாது, அவன் நம்பகமான ஆசாமி, எனக்கு அவனை நல்லா தெரியும்னுட்டேன். அவ்வளோதான்ப்பா விஷயம். நாராயணன் ஒரு தினுசாக சிரித்து, நான் வேணும்னா போய் இன்ஸ்பெக்டரை பார்த்து நேராகவே சந்தேகத்தை தீர்த்துட்டு வந்துடுறேன்னு சார். வேண்டாம், அவரே நாளைக்கு வரேன்னாரு. திலகத்தையும் கேட்டாரா சார்? ஆமாம், ஆனால் எதுக்குன்னு சொல்லலை, அது வேற கேஸாக இருக்கும். திலகம் இன்னைக்கு வரல. அப்படியா சார், வரலையா என்றான். சரி, நீ இப்போ வேலையை பாரு. நீ ஒன்றும் அனாவசியமாக கவலைப்படாத, உனக்கு இதனால் ஒரு தொந்தரவு வராது. நாளைக்கு வந்ததும் 2 கேள்வி கேட்பாங்க, சும்மா மாமூலாக ஒரு விசாரிப்பு, அவ்வளவுதான். சரிதான் சார். படி இறங்கும்போது அந்த அருமையான முதலாளி பையனை திரும்ப ஒரு முறை பார்த்து கொண்டான். இந்த வேலைக்கு இன்றிலிருந்து தலை முழுக்கு நாளை அவன் வரப்போவது இல்லை. நாராயணனுக்கு வருத்தமாக இருந்தது. எல்லாம் ஓய்ந்து விட்டது என்று நேற்று தான் நினைத்தான், ஓயவில்லை. மறுபடி தலைமறைவை ஆரம்பிக்க வேண்டும், ஊர் மாற்ற வேண்டும். பழக்கமான செயல்தான், ஆனால் சென்ற 4-5 ஆண்டாக செய்யவில்லை, முடிந்துவிட்டது. போலீஸ்காரர்கள் மறந்து விட்டார்கள் என்று தானே நினைத்தான். ஆனால் இந்த முறை ஒரு சோகம். அவன் புதிய சிநேகிதி திலகம், அவனது மாறிய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கி வைத்த அழகான சித்திரம். ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அண்ணன் என்று அந்த இடத்தை விட்டு புறப்பட்டான். மெல்ல நிதானமாக நடந்தான். யோசித்தான். முதலாளிக்கு என் முகவரி தெரியாது, எனவே கவலை இல்லை. உடனே என்னை தொடர்கிற கவலை இல்லை. தாடியை எடுத்துடலாமா? வேண்டாம், ஆபத்து. ஊர் மாற்றலாமா? எந்த ஊர்? மறுபடியும் பாம்பே, துறைமுகம்? திலகத்திடம் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவளை யோசனை கேட்கலாமா? வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். திலகத்துடன் ஓடி போய்விடலாம். திலகத்துடன் சென்னையிலே தங்கலாம். திலகத்தை உடனே விவாகம் செய்து கொள்ளலாம். திலகத்திடம் எல்லா நினைவுகளிலும் திலகம்தான் இருந்தாள். முதலில் மயிலாப்பூர் சென்று அவளை பார்க்கலாமே என்பது வரைதான் தீர்மானித்தான். பஸ் ஏறினான். ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரட்டரியின் வாசலில் தர்மலிங்கம் சீருடை இல்லாத மற்றொரு அதிகாரியிடம் சிரித்து பேசிக்கொண்டிருந்தார். ரிமார்க்கபிள், எங்கே சார் பிரிண்ட் கிடச்சிச்சு? அது இருக்கட்டும், விரல் அதே தானா? புண்ணிய கொடியுடைய விரல் ரேகை தானா? ஆர்வமாய் கேட்டார். சந்தேகமே இல்லை சார், சுழலுக்கு சுழல் ஒத்து போகிறது, வரிக்கு வரி அதே தான். எப்படி, லேட்டஸ்ட்டு பிரிண்ட்ஸ் ஏதாவது எடுத்தீங்களா? அவன்தான், கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. கடவுளோ மனுஷனோ இந்த விரல் ரேகைகளை மட்டும் மாற்றவே முடியாது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்கள் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஒத்தாசைங்க என்றார் தர்மலிங்கம். மிக சந்தோஷமாக கை குலுக்கினார். உற்சாகமாக வெளியே வந்தவர் புண்ணிய கொடியை ஏறக்குறைய பிடித்தாக்கிவிட்டது. நாளை காலை நிதானமாக அந்த கட்டடத்தின் அருகில் காத்திருந்து அவன் வந்தவுடன் பிடித்துவிட வேண்டியது தான். வலை விரித்தாகிவிட்டது. பறவை வந்து விடப்போகிறது. தர்மலிங்கத்துக்கு நாளை மாலை செய்தித்தாள்களின் உயரமான தலைப்பு செய்திகள் இப்போதே தெரிந்தன. பழைய கேடி அகப்பட்டான், கண்ணி வைத்து பிடித்தார்கள். இன்ஸ்பெக்டர் தர்மலிங்கம் சென்ற சில தினங்களாக இந்த வழக்கில் மிகவும் ஆர்வம் கொண்டு, அவசரப்படக்கூடாது, நாளைக்கு அப்புறம்தான், இன்னும் பறவை சிக்கவில்லை. ஜீப்பை உடனே அந்த கட்டடத்துக்கு எடுத்து சென்றார். மாலை 6:30 மணி இருக்கும். எல்லா வேலைகளும் முடிந்து போய் வாட்ச்மேன் மட்டும் இருந்தான். அவனிடம் சென்று, காலையிலே எத்தனை மணிக்குப்பா வேலை துவங்குது என்று கேட்டார். 7-8 மணிக்குங்க. உனக்கு இங்கே வேலை செய்கிற நாராயணன்னு தெரியுமா? தெரியாதுங்க. திலகம்? தெரியாதுங்க. மேஸ்திரிக்கு எஜமானருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆமாம், வாட்ச்மேனை கேட்டால் எப்படி தெரியும்? தர்மலிங்கம், பதட்டப்படாத, ஒரே நாள்தான். ஏன் உன் இதயம் அனாவசியமாக படக் படக்கென்று துடிக்கிறது? ஒரே இரவு, நன்றாக தூங்கு, காலையில் செயல்படு. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.